தேவ சபையை, அதன் மூலமாக அநேக திருச்சபையை இந்த பட்டணத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி ஊழியம் எந்த நேரத்திலையும் அதிகமான ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு தெய்வ மனுஷன். திரளான மக்கள் ஆத்துமா அவருடைய திருச்சபையில், கிளை சபைகளிலும் ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவ்வளோ செட்டில் இருக்கும்போது நான் இந்த ஊழியத்துக்காக கூப்பிடும்போது கண்டிப்பாக வரம் பாஸ்டர்னார். மத்தியில் வருகை தந்திருக்கிறார். அப்படியே தெய்வ மனுஷன் இந்த நாளில் நம்மோடு பேசத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் நமக்கு கிடைக்கத்தக்கதாய் தேவ மனுஷனை கொண்டு நம்ம மத்தியில் இருக்கிற மோகன்தாஸ் ஐயா தேவ செய்திக்காக ஜெபிப்பாங்க. நம்ம வார்த்தைக்கு நேரம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிற தம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இங்கே வந்திருக்கின்றவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் வந்திருப்பார்கள். ஆண்டவர் தம்முடைய மகன் மூலமாய் பேசி ஒரு பெரிய விடுதலையை இந்த கூட்டத்தில் உருவாக்க முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் ஐயா, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். இந்த நாளில் வருகை தந்திருக்கிற அன்பு போதகரை நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தில் அழைப்போம். இந்த ஊழியத்தின் சார்பாக. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் இந்த மதிய வேளையிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஏசப்பாவுடைய கிருபையினாலே உண்மையாகவே நீங்கள்லாம் மரியாதைக்குரியவங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எல்டர்ஸ் ஃபெல்லோஷிப் அப்படின்றது அருமையான அம்மாவுக்காகவும் ஐயாவுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்படி ஒரு கான்செப்டை அவங்க கையில் எடுத்து, ஏன்னா நிறைய இடத்துல நான் கூட போன அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு குடும்ப ஆசீர்வாத முகாம் ஒன்று வச்சேன். கிட்டத்தட்ட 350 பேர் அதில் கலந்து கொண்டாங்க. 2ஆம் தேதி இப்படி குடும்பத்துக்காக, வாலிபர்களுக்காக, பெண்களுக்காக, ஆண்கள் கொடுகை, இப்படி நிறைய கொடுகைகள் எல்லாம் நாம் சந்திக்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு ஐக்கியத்தை அன்பு தாயார் தகப்பனார் அவர்கள் பொறுப்பெடுத்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னை அன்போடு கூட அழைத்த போதகர் பிலிப்பா அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக. நல்ல ஒரு மென்மையான ஒரு தேவ மனிதர். வந்திருக்கிற சக ஊழியர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். விசேஷமாக கடந்த 9 மாதங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் எல்லாம் ஜீவனோடு பலத்தோடு நடத்தப்பட்டு இந்த 10வது மாதத்தில் இந்த ஐக்கியத்தில் பங்கு பெறும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வேளையில் எங்களோடு கூட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு பேசும் ஐயா என்று ஆண்டவரை நோக்கி பார்க்க. சரியா 12:30 மணி. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படி ஜீசஸ், ஹல்லேலூயா. என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகின்றே. என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகின்றே. என் நீதி அழுக்கா, என் நீதி அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன். என் இயேசுவே, என் நீதி
நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னையே இன்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் புரோஜனமானவைகளில் ஒன்றும் நாங்களுக்கு மறைக்கவில்லை என்று பவுல் சொல்லுகிற வார்த்தையின்படியாக கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 94:19 வசனத்தை படிப்போம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில நடந்ததை குறித்து இங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறதான ஒரு பகுதி. இது எல்லாம் காலத்துக்கும் எல்லாம் சூழ்நிலைக்கும் ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நம்முடைய உள்ளத்துல விசாரங்கள் பெருகும். இப்போ ஒரு விசாரம் அப்படின்னும் பொழுது ஒரு கவலை அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு வியாகுலம்னு எடுத்துக்கலாம். ஏனென்று சொன்னால், கொஞ்சம் ஒரு ஹெல்டர் அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு சில கவலைகள், ஒரு வியாகுலங்கள் இருக்கும். பிள்ளைங்க பார்க்கல, பெற்றவங்க பார்க்கல, அல்லது பிள்ளைங்களை குறித்த ஒரு கவலை, இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், பொதுவாகவே அவங்க தான் கவலை வைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், வயசாகிட்டு பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டு திருப்பி அந்த பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாடம் எடுத்துன்னு இருப்பாங்க. அவங்க சலிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க கண்டுக்கவே மாட்டாங்க. பேர பிள்ளைங்கள அவங்க பாட்டி தாத்தா தான் அவங்கள பராமரிப்பாங்க. இப்படி ஒரு சாரார் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது, எங்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். எங்கள் சர்ச்சில் 84 வயசு ஒரு அம்மாவுக்கு, 84 வயசு. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரேயர் கூட அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாம் ப்ரேயர் வருவாங்க, வீட்டு கூட்டம் வருவாங்க, எல்லா ஜபத்துக்கும் வருவாங்க. 84 இயர்ஸு, முட்டில தான் நிற்பாங்க. இன்றைக்கும் சண்டே பார்த்தா முதல்ல ஆளாக அவங்க தான் வருவாங்க, எல்லாத்துக்கும் அவங்க தான் வருவாங்க. ஹல்லேலூயா. இது போல் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இருக்காது. என்ன சொன்ன, ஏறக்குறைய 84 வயசு உள்ள ஒரு அண்ணாள் ஒருத்தரை நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு 84 இயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 84 வயசு. இவங்களுடைய வேலை என்னன்னா, தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி
கர்த்தருடைய ஆலயத்திலேயே இருப்பாங்களாம். அல்லேலூயா. எத்தனை வயசு? 84 வயசு அந்த அம்மாவுக்கு. எங்கள் சர்ச்சில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு மோர் தென் 80 இருக்கும். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, குமரி முத்துன்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் இந்த 16 அழகாக சொல்லுவார். 16 பெற்று அந்த 16 என்னன்றதை அழகாக சொல்லிட்டு வருவார். அதுபோல் நாம் எல்லாம் சொல்லுவோம் 16 பெற்று. தப்பு கிடையாது, அந்த வார்த்தை வாழ்த்துறது தான் அது. அப்போது இந்த அம்மாவுக்கு 16 பசங்க. எங்கள் சர்ச்சில் இருக்கிறாங்களா அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 16 பசங்க பாஸ்டர். அவள் பசங்கள்லாம் தெரியும், சர்ச்சில் வந்திருக்கிற ஸ்தோத்திரம். அந்த அம்மாவுக்கு 16 பேர். ஆனால் இன்னைக்கு அந்த 16 பேர் அவங்கள பார்க்கல. அதை தான் இப்போ சொல்ல வரேன் நான். கரங்களை உயர்த்தி நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பாக்கியத்துக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். 16 பேர் இவங்கள பார்க்கல. இவங்க ஏதோ ஒரு புள்ள வீட்டு மேலே ஒரு சின்ன ஒரு 8க்கு 8 ஒரு சின்ன ஷெட்டை போட்டு ஒரு குட்டி பாத்திரத்தை வச்சு ஒரு சின்ன ஸ்டவ்வை வச்சு அவங்க தான் பொங்கி சாப்பிட்றாங்க. ஏன் இன்றைக்கும் இது கதை இல்லை, நிஜம். இங்கே உட்காந்து கதையெல்லாம் விட முடியாதுங்க. நான் அவங்கள வச்சுக்கின்னு நான் சொல்ல முடியாது. வேற சும்மா பெருசாலாம் மிகப்படுத்தி கூட இங்கெல்லாம் பேச முடியாது. பொதுவாகவே அவங்க சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், உண்மையாகவே இந்த கூட்டத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், நாம் எதுவோ 121வது சங்கீதத்தை சொல்லி ஒத்தாசை ஒரு பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லிட்டா போதாது. இந்த கூடுகைக்காக இங்கே உட்காந்து நீங்கள் 2 கையை உயர்த்தி சொல்லணும். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா தேவைகள் சந்திக்கப்படலாம். நம்ம பராமரிக்க, பாதுகாக்க நமக்கு எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் இப்படி ஒரு ஃபெலோஷிப்பை இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க 2 கை இங்கே வந்தவொடனே உயர்த்திடணும். ஏசப்பா, நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு இந்த காரியங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட கவலை. இந்த எங்கள் சர்ச்சில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா அவ்வளோ அவங்க ஆண்டவரை முழுசாக நம்பிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், பைபிள் அழகாக 26வது வசனம், 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. ஏசாயாவில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துக்குள்ள காத்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. அப்போ எவர் ஒருவருக்கு நம்ம ஒரு முதிர் வயது உள்ளவங்களா இருக்கலாம், கொஞ்சம் வயசானவங்களா கொஞ்சம் முடியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி இந்த ஐக்கியம் கொடுத்துருச்சு. என்ன பண்ணணும்? நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பேர பிள்ளைகளை, நாம் பெற்ற பிள்ளைகளை, நம்முடைய வீட்டை சார்ந்த விஷயங்களை விட இந்த கடைசி காலங்களிலே நீ ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்கின்றதான ஒரு நங்கூரத்தில் உங்களை கொண்டு வந்து இந்த ஃபெலோஷிப் விட்டுடுச்சு, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த விஷயத்துல நாம உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது உண்மையாகவே உங்களுக்கெல்லாம் பூரண சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமா, பூரணமான சமாதானத்தை கொடுப்பார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு சில விஷயங்களை குறித்து வியாகுலங்கள், கவலைகள் ஏற்படலாம். ஒரு மனுஷனுக்குள்ள நம்முடைய ஆத்மா டேமேஜ் ஆச்சுன்னா, இந்த ஆத்மாவை, இந்த முழு சரீரத்தை அது கொல்லறதுக்கு மெயின் ஆத்மா தான். அல்லேலூயா. ஆமா, அப்ப இந்த ஆத்மா ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம டேமேஜ் ஆகிற அளவுக்கு அந்த ஆத்மா விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள 3 விஷயம் இருக்குதுன்னு சொல்லுவோம்: ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப இந்த ஆத்மாவை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, உலக பிரகாரமான விஷயங்களுக்கு கவலைகளை கொண்டு வந்து விட்டுவிட்டோம்னு சொன்னா, நாம கடைசி நாட்களிலே நாம் நிற்க பலன் இல்லாத போயிடும். ஆகவே தான் இவர் சொல்லுகிறார், என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அப்ப இந்த உலகத்துல நம்முடைய ஆத்மாவை தேற்றக்கூடிய வல்லமை உடைய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் நம்முடைய ஆத்மாவை தேற்ற முடியும்.
ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? 23வது சங்கீதத்துல சொல்றாரு. 23வது சங்கீதத்தை நீங்க படிச்சு பாருங்க, கொஞ்சம் வேக வேகமாக நான் சொல்ல. வெரி குட். அங்க பார்க்கிறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. யார் ஒருவருக்கு நல்ல மெய்ப்பராய் புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தாழ்ச்சி என்பதே இருக்காது என்பதை குறித்து அந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி. அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இந்த வேளையில உண்மையாகவே நீங்க எல்லாம் பாக்கியவானாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களிலே நீங்கள் தேவ சமூகத்துல இப்படிப்பட்ட கூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பலப்பட்டு வளர வளர தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த நீதியின் கிரீடத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த அளவுக்கு கவலை ஒரு மனுஷனை கொள்ளுதோ, எந்த அளவுல ஒரு மனுஷனை இந்த கவலை மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு போகிறதோ, அந்த சூழ்நிலையில யாருடைய ஆத்துமா தேற்றப்படுகிறதோ அவர்கள் எல்லாவற்றிலும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க. உபாகமம் 34 சொல்லுது. 34ஆம் அதிகாரத்துல உபாகமத்துல ஒரு வசனத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். அதுல 7வது வசனம் இப்படியாய் சொல்லுது. மோசே மரிக்கும் பொழுது 120 வயதா இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசே மரிக்கும் பொழுது 120 வயதா இருக்கும் பொழுது அவன் கண் இருளடையில, அவன் பலன் என்ன பண்ணலையா? ஸ்தோத்திரம். ஒருவேளை உன் பிள்ளைய குறிச்சு, உன் பெண்ணை குறிச்சு, உன் மருமகனை குறிச்சு, உன் பேர பிள்ளைகளை குறிச்சு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் என்ன நிராகரிச்சு எந்த அளவுக்கு வளர்த்திருப்பேன். ஏன்னா பெத்த மனசே எப்பவுமே பித்துன்னுவாங்க, பிள்ளைங்க மனசே கல்லு. அதுவும் இந்த காலத்துலலாம் கல்லுன்னு கூட சொல்ல முடியாது, இரும்புன்னு சொல்லலாம் இந்த காலத்து பிள்ளைங்க. அல்லேலூயா. அப்ப சொல்லுவாங்க பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லு உடைச்சிடலாம். ஆனா இப்ப இரும்பு அல்லேலூயா உடைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம தான் அவங்கள பெத்த மாதிரியும் அப்படி மாறி போச்சு. இப்போ அது பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, இப்ப அவங்க வழிக்கு தான் நம்ம போற மாதிரி மாறிடுச்சிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அந்த காலம் அப்படி, அந்த காலம் அப்படி. மோசே மரிக்கும் பொழுது 120 வயதா இருந்தான். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறுகவும் இல்லை. நீங்க சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நிறைவாக்குவார். ஒரு ஆமென். ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்துல கிடையாது. அல்லேலூயா. ஜீவனுள்ள தகப்பன் ஜீவனுள்ள வார்த்தையினாலே நம்மை பழைக்க வைக்கிறார். இந்த வருஷம் கடந்து போகுது, 10 மாசம் முடிச்சு இன்னும் 2 மாசத்துக்குள்ள 2026ல நம்ம வரப்போறோம். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, எது மேலேயும் கவலை வைக்காதீங்க. அல்லேலூயா. எது மேலேயும் கவலை வைக்காதீங்க. நீங்க கவலைப்படுறதுனால எவன் தன் சரீரத்துல ஒரு முழம் கூட்ட முடியும்? முடியாது. குறைச்சிடலாம், வெயிட்லெஸ் பண்ணலாம். கவலை வச்சா உடம்பு குறைஞ்சிரும். அல்லேலூயா. கவலை வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது? ஆமே, ஒருத்தர் நல்ல ஸ்கவுட்டா இருக்கிறாங்க, ரொம்ப ஃபேட்டா இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்து நான் ரொம்ப கவலையா இப்படி ஆயிட்டேன்னு கேட்க முடியும்? கேட்க முடியாது. முகத்தை பார்த்தா, அவங்க உடம்ப பார்த்தால
நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு பிரச்சனை தாக்கி கொண்டு இருக்குது உள்ளத்துல. அல்லேலூயா. ஆனால் உங்கள் பலன் குறுகி போகாது. அல்லேலூயா. மோசேவுடைய பலன் குறுகல, அவருடைய கண்கள் இருடால அடையல. எத்தனை வயசு? 120 வயசு. 120 வயசு. ஆமா. ஏன்னா அப்போ உணவு எல்லாம் அப்படி அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு இப்ப பலம் 70-80 வந்துடுச்சுங்க. மெத்துசாலா வயசு என்ன? அல்லேலூயா. ஆமா. நோவாவுடைய வயசு என்ன? ஆதாமுடைய வயசு என்ன? மோசேவுடைய வயசு என்ன? இதெல்லாம் போய் போய் 70-80 கொண்டு வந்துட்டாங்க. பலத்தின் மிகுதி தான் 80. எப்படிங்க? பலத்தின் மிகுதி தான் 80. ஆனா உண்மையாகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 46 ஏசாயா 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 46:2. 46 ஏசாயா 2வது வசனம் 3வது வசனத்திலிருந்து படிக்கலாம். யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் விக்கனமின்றி வாசம் பண்ணுவாங்கன்னு பைபிள் நீதிமொழி சொல்லுது. எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கனமின்றி வாசம் பண்ணுவானா? அப்படின்னா என்ன? அழிவை காண மாட்டான்னு அர்த்தம். விக்கனம் என்றால் அழிவு. உனக்கு அற்பாயுசு வராது. இன்னும் அழகா வேதம் சொல்லுது. இப்படியே சொல்லிக்கொண்டே போலாம். 37ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தெல்லாம் நீங்க சங்கீதத்துல படிச்சீங்கன்னா தாவீது சொல்றாரு, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ள நானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் என்ன பண்ணல. ஓ ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தைகளை ஆண்டவர் எல்லாத்துக்கும் வழிகளை இந்த வேதத்துல வச்சிருக்கிறாரு. ஆகவே தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேல் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நாம் என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்கணும். இந்த வார்த்தை கேட்பது மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படியாக நம்ம நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியலங்க, எனக்கு படிப்பு இல்லைங்க. பரவாயில்ல, படிப்புக்கும் சத்தியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா. காது உள்ளவன் தான் கேட்க கடவன். எரேமியா ரொம்ப அழகா சொல்றாரு, உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன், அது என் இருதயத்துக்கு சமாதானமா இருந்துச்சு, எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்கள் சரீரங்களில பலவீனம் இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், கவலையா இருக்கலாம். அவைகளை குறித்து நீங்கள் ஒருபோதும் பொறுப்பெடுத்தாமல் சத்தியத்தை மேய்ந்து கொண்டு இந்த சத்தியத்துல நின்று இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதில் இருக்கிறதான ஆரோக்கியமும் பூஸ்டும் வேற ஒன்றிலுமே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டு மனுஷர் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை பேசுவாங்க. 100 பேசினா ஒண்ணு கூட செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது நிறைவேறும் அளவும் அவரிடத்துல அது வெறுமையா திரும்பி வரவே வராது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வாக்கு கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு 1994 கல்யாணம் ஆச்சு. ஹல்லேலூயா. ஆமே. 16-17 வருஷமா புள்ள இல்லாத இருந்த, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவர் 2010 கொடுத்தார். 2012 ஒரு பிள்ளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, தேவன் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். அந்த வார்த்தை வெறுமையா அவரிடத்துல திரும்பி வராது. ஏன்? இந்த வார்த்தைகளை கேட்டு நாம கூட வாக்குத்தத்தங்களை பேசுறோம். ஏதாகிலும் ஒரு வார்த்தை பேசும் பொழுது அந்த வார்த்தை உங்களை டச் பண்ணிச்சுன்னா அதை மாத்திரம் வச்சு நீங்க என்ன பண்ணணும்? பேசணும். 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் ஒரு ஹவர்ல ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்றாங்கன்னா அந்த நேரத்துல ஏதோ ஒரு வார்த்தை யாராகிலும் தொட்டிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை தொட்டிருக்கும். அதை விடக்கூடாது. அதை வச்சு டெய்லி ஜெபிக்கணும்.
நீங்க நடக்கும் பொழுது எல்லா சூழ்நிலை ஞாபகப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்லி 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 நீங்க ஜெபிக்க 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 அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீர் சொன்னீரே, இந்த வார்த்தையை கொடுத்தீரே, இந்த வாக்குத்தத்தம் செய்தீரே, கேட்கிறவன் எவனோ அவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஏதோ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி சரின்னு மண்டையை ஆட்டிட்டு போறது இல்லை. நீங்க சொன்னீங்களே என்ன ஆச்சுங்கன்னு நீங்க வந்து என்ன கேட்கணும். அவங்க தான் அக்கறையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய வார்த்தையை நாம கேட்கணுமா? அப்ப இது கேட்ட உடனே என்ன சொல்லுதுன்னா, தாயின் வயிற்றில் தோன்றின முதல், எப்படிங்க? தாயின் வயிற்றில தோன்றினது முதல். நீங்க ஹெல்டர் இல்ல, உங்களுக்கு அழகா ஒரு வசனம் எல்லாருக்குமே சொல்லுது. சங்கீதம் 103:5 படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுது. உன்னை நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குவேன், கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது எப்படி ஆகுமா? ஓ, இதெல்லாம் எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தையில தாங்க ஆக முடியும். ஆண்டுடைய வார்த்தையினால தான் ஆக முடியும். ஆகவே இங்கே தாயின் வயிற்றிலே தோன்றின முதல் உங்களை ஏந்தினே. ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாராம்? ஏந்தினார். உபாகமம் 1:31 அதை தான் சொல்லுகிறது. அப்ப தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல், தாயின் கருவிலே நாம உருவாகுவதற்குள்ளே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? ஏந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே தோன்றின முதல். அப்ப இன்றைக்கு தாயின் கருவிலே தோன்றின முதல் நம்ம ஏந்தினவர் தான். அல்லேலூயா. ஏந்தினார். என்னைக்கு ஏந்தினாரோ அந்த நாள் முதல் கொண்டு உங்கள் வயது இப்ப என்ன இருக்குமோ அந்த வயசு வரல நீங்க நினைச்சு கொள்ளுங்க, இதுவரையிலும் ஏசப்பா உங்களை ஏந்திக்கிட்டு தான் இருக்கிறார். ஒருவேளை 49 ஏசாயா 14வது வசனத்தின் படி சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறார். 15 சொல்லுது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ஒருபோதும் ஏந்தினவர் நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல, ஏந்தினவர் நம்மை இறக்கி விடுகிறவர் அல்ல, கைப்பிடித்தவர் கையை உதறி விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எந்த விஷயம் எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. நடக்க முடியல, எனக்கு உணவு ஜீரணம் ஆகல, ஏதாயிலும் ஒரு சில சிம்டம்ஸை நீங்க பார்த்து பயந்துட்டு இருக்கலாம். முதிர் வயது ஆனாலே ஏதாயிலும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் சரீரத்தில் ஏற்படும். ஹல்லேலூயா. அவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் பலன் கொடுத்து நடத்துறாரே என்று அவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். வயசானாலே ஒரு சின்ன சின்ன பலம் வேணும். இப்ப நான்லாம் ஒரு 4 இட்லி தான் சாப்பிடுவேன், எனக்கு அப்பத்துல இருந்தே அதான் பழக்கம். அவ்வளவுதான். கொஞ்சம் பெருசா இருந்தா 3 இட்லி சாப்பிடுவேன் இல்லையா? ஒரு சில அவ்வளவுதான். இப்ப இதுவரையிலுமே 4 இட்லி 3 இட்லி தான் சாப்பிடுவேன். பெரிய இட்லியா இருந்தா 3, சின்னதா இருந்தா காலைல நீ 16 சாப்பிடுவா? எத்தனை சொன்னாரு? ஆமா, உனக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஸ்தோத்திரம். ஆமா, அது ஒரு 1/2 கிலோ மாவு ஆகுமா? 15 இட்லி. அந்த ஒரு இதுவே சாப்பிட்டுருவாரு போல, அந்த ஒரு டேச்சா இல்ல. ஸ்தோத்திரம், சந்தோஷம். நீ சாப்பிட்றன்ட்டு நான் வயிறு இடிச்சு கூடாது. அல்லேலூயா. அவர் சாப்பிட்றாரு, அவருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஜீரணம் கொடுத்துருக்கிறாரு, உணவு குழா நல்லாகுது இல்லப்பா. நல்ல ஆண்டவர் அவருக்கு 15 இட்லி அடிக்கிறார். நேற்று எத்தனை சாப்பிட்ட? 8 இட்லி. ஸ்தோத்திரம். நேற்று ஒரு மீட்டிங். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் ஏன் இதை சொல்றேன்னா, வயசானால ஏதாயிலும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். இதை ஏன் சொல்றேன்? எங்க சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறார், 76 வயசு அவருக்கு. இன்னொருத்தர், அவர் வந்து 12 இட்லி 13 இட்லி சாப்பிட்றவரு. இப்ப திடீர்னு ஒரு 2 வருஷமா 1.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறார். என்னன்னா 5 இட்லி தான் சாப்பிட முடியுது. பாருங்க, நான் சொன்னேன், என்னன்னா 76 வயசு ஆகுது, அது போதும்.
அப்படின்னு நேற்று உபவாச கூட்டத்துக்கு வந்தார். அல்லேலூயா. போதனா 5 இட்லிலாம் பெரிய விஷயம், நீ வந்து 5 இட்லி கவலைப்படுற அப்படின்னு சொல்றது. அல்லேலூயா. ஆமா, எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, விச்சூர்ல ஒரு கிளை சபை இருக்குது. அவரும் அது மாதிரி நல்லா சாப்பிடுவார். இப்போ என்ன மாமா சாப்பிட்டியா? 4 இட்லி தான்மா சாப்பிட்டேன். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா. அப்போ ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்முடைய உடம்புல இருக்கிற அந்த அவயங்கள் எல்லாம் கொஞ்சம் பலவீனப்படும். இல்லை, வயிற்றுல பல்லு கிடையாது. நமக்கு பல்லு எங்கே இருக்குது? இங்கே தான் மென்று சாப்பிட்டு தான் அனுப்பணும், முழுங்கக்கூடாது. அப்போ நிறைய பேர் முழுங்க இந்த வயிற்றுல என்ன பண்ணுறாங்க, அதிகமான வேலையை கொடுத்து உடம்பு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது. வயிற்றுல நமக்கு பல்லு கிடையாது. அதனால தான் எந்த அளவுக்கு நல்லா மென்று பொறுமையாக சாப்பிட்றோமோ, ஏன்னா ஒரு சில விஷயம் ஆண்டவர், சயின்ஸு, நாம் நடந்துக்கிறது எல்லாத்தையும் பொறுத்து தான் கர்த்தர் நடத்துவார். இல்லைங்க, எல்லாத்தையும் பொறுத்து தான் நடத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் ஞானம் வேணும், இல்லை? நமக்கு ஞானம் வேணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர், இப்போ நாங்கள்லாம் கண்ணாடி போட்டுருக்கிறோம்னு சொன்னால், இப்போ ஆண்டவர் கண்ணு கொஞ்சம் பலவீனம் ஆக்குறாரு. அப்போ இதை பலவீனம் ஆக்கணும்னு இந்த பைபிளை தான் நான் மாற்றணுமாக்காண்டி கண்ணாடி போட்டக்கூடாது. இதை விட கொஞ்சம் பெரிய லெட்டராக மாற்றணும். எப்படிங்க? பெரிய லெட்டராக மாற்றணும். இதுதான் வந்து பைபிள் தேரி. அப்போ என்னால் படிக்கட்டு இறங்க முடியலன்னா நீ இறங்காத. எப்படி ஆகில நான் தடி கடி வச்சுக்கிட்டு கொம்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்? அப்போ உனக்கு அவ்வளோதான். ஆண்டவர் கொடுத்துருக்கிற பலன் அது வரல தான். நீ 2 கிலோமீட்டர் நடந்து போகிறேன்னு சொன்னால் உன்னால் ரோட்டு கூட கிராஸ் பண்ண முடியலன்னா உனக்கு அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த உடம்புல இருக்கிறதான அந்த உறுப்புகள் எல்லாம் பலவீனமாக ஆகும். அது இயற்கை. அந்த இயற்கையோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாது. எனக்கு நல்ல பலனாக இருக்கிறன்றதுனால இந்த சேர் மேலே ஏறி நான் ஃபேனை தொடச்சா என்ன ஆகும்? அல்லேலூயா. ஆமாம், உழுதுட்டேன். அல்லேலூயா. அப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆகவே இங்கே பைபிள் சொல்லுது, நான் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை நான் என்ன பண்றேன்? தாங்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை எல்லாம், என்னை எல்லாம், நம்மை எல்லாம் தாங்குகிறார் ஆண்டவர். தாங்குறார். இந்த உலகத்துல நம்மை தாங்கிறதுக்கு ஒருத்தர முடியாது. அவர் ஏந்துகிறவர் மாத்திரம் அல்ல, நம்மை தாங்குகிறவராகவும் இருக்கிறார். நீ 80, 70, 75, 72, 77 வயசா இருந்தா கூட உன்னை ஏந்தரவரும் தாங்குறவருமா இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நீங்கெல்லாம் ரொம்ப மதிக்கத்தக்கவர்களாக கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. மதிப்புக்குரியவர்கள் என்ற அர்த்தம். எல்டர்னா என்ன அர்த்தம்? மதிப்புக்குரியவர்கள். ஹல்லேலூயா. அதுதான் பெர்க்மேன் செய்ய ஒரு பாட்டு பாடினார். மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. சொல்லுங்க. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்பவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்பவரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமையும் ஆக்கி கொண்டீரே. பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமையும் ஆக்கி கொண்டீரே. நன்றி சொல்லி சொல்லலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். முழுகி போவதில்லை, எரிந்து போவதில்லை, முழுகி போவதில்லை. பெற்ற தாய் தனது
பிள்ளையை மறந்தாலும் பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளம் கையில் பொறித்து வைத்துள்ளே. நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளம் கையில் பொறித்து வைத்துள்ளே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. கையை தட்டி எல்லாம் சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம் கரங்களை பிடித்து நடத்துவார். அவர் ஏந்துவாராம், தாங்குவாராம். அது மாத்திரமல்ல, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். ஹல்லேலூயா. முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். ஹல்லேலூயா. உன்னை தாங்க ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி உன் உள்ளத்துல விசாரம் பெருகிறதா? ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை என்று சொல்லி நினைக்கிறியா? ஆண்டுடைய ஆறுதல் உன் ஆத்மாவில் ஒரு தேற்றுதலை உண்டாக்க போகிறது. எந்த விஷயங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டு வியாகுலமாக இருந்தீங்க? படுக்கும் பொழுது ஏதோ காரியங்களை யோசித்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறியா? இனி வருகிற காலகட்டங்களை குறித்து நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற யோசனைகள் உன் வாழ்க்கையில அனுதினமும் உன்னை கொன்று கொண்டிருக்கிறதா? நீ கவலைப்படவே படாத, கவலைப்படவே படாத. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். தாங்குவார், தாங்குவார். எப்படி தாங்குவார்? ஏசாயா 40:29 இப்படியாய் சொல்லுகிறது. மறுபடியும் நம்ம அந்த வசனத்துக்கு வருவோம். 29 படிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை. ஆமா, இது எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு வார்த்தை. சோர்வு என்பது நம்முடைய முதிர்ச்சியில வருகிற சோர்வா இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுகிற சோர்வா இருந்தாலும் சரி, இது எப்பேற்பட்ட சோர்விலும் ஆண்டுடைய கரம் பலப்படுத்தும். நல்லா கவனிங்க, அந்த வசனம் தான் சொல்லுது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார். அப்ப முதிர்ச்சினால் ஏற்படுகிற சோர்வா இருக்கலாம், அல்லது பிறந்த குழந்தைங்களை 2-3 மாசம் கூட ஒரு கண்ணாடி பெட்டியில வச்சுட்டு தாயை பிரிச்சு வச்சு காட்டவே மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ஏதோ சரீரத்தில் ஒரு பலவீனம், அது ஏற்படுகிற பிறப்பின் சோர்வு. அப்ப சோர்ந்து போகிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பலன் கொடுப்பதே கர்த்தருடைய அற்புதமான ஆசை. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா நம்முடைய பலவீனங்களை அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் எல்லாம் பலனா இருக்கணும் என்பதற்காக கர்த்தர் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கணியை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஒருபோதும் நீங்கள் பலன் இல்லாத போகக்கூடாது. நீங்கள் பலனோடு கூட இருக்கணும். தன்னுடைய சரீரத்தின் முழு பலனை ஆண்டவர் கல்வாரியில் இழந்ததனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு முதிர் வயது, நிறைய வயது வரல தாங்குற ஏந்திரன்னு சொல்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காகவே கர்த்தர் கல்வாரியினுடைய முழு பலனை அவர் இழந்து போனார். ஹல்லேலூயா. அவர் மறைந்தாலும் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார் என்றால் அந்த பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்பொழுது நாம் பலன் அடைகிறோமா? ஹல்லேலூயா. நம்ம இடத்துல வருது. பரிசுத்த ஆவி வார்த்தையில வருவாரு. வார்த்தையில உண்டு. இந்த வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் வருவார்.
இந்த வார்த்தையை கேட்டு நீங்க எப்ப உற்சாகப்படுறீங்களோ, மனசுல தேவனை துதிக்க ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறதோ, அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலின் வார்த்தை, அந்த வார்த்தை அப்பவே உனக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துடும். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு தான் என்ன தேவை? பலன் தேவை. ஸ்ட்ரென்த் இல்லாதவனுக்கு தான் என்ன தேவை? சத்துவம் தேவை. அப்ப இந்த சோர்வுக்கும் ஆமீன் சத்துவம் இல்லாதவனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான பலன். இளைஞன் களைப்படைந்து போவானா, வாலிபன் இடறி விழுவானா, ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விழிப்போடு கூட உன் இருதயத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவருடைய பலன் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இளைஞன் எப்படி ஆயிடுவானா? இளைப்படைஞ்சிடுவான். இளைஞன் இளைப்படைவான். எங்க பார்த்தாலும் ஜிம்மு, எங்க பார்த்தாலும் ஜிம்மு. தெரியுதுங்களா? ஜிம்முன்னா உடற்பயிற்சி கூடும். எங்க பார்த்தாலும் உடற்பயிற்சி கூடும். எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலு, எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. அல்லேலூயா. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காரன் ஹாஸ்பிட்டலுக்காரன் பார்த்து பேசிக்கிறாங்க, நீ நல்லா கலப்படம், அஜினோமோட்டோ, அந்த கலர் பவுடரு, எசன்ஸ்லாம் நிறைய நீ போடு, இங்கே சாப்பிட்டு வந்து என் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டோம். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு கூட ஒரு கற்பனை. அல்லேலூயா. ஆமாம். எங்கே பார்த்தாலும் தட்டுறான், அப்படி பண்ணுறான், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றான், ஃப்ரைட் ரைஸ்ன்றான், பச்சை கலரில் சிக்கனு, ரெட் கலரில் சிக்கனு, எல்லோ கலரில் சிக்கனு. சோத்திரம். கண்களின் நிச்ச என்ன பண்ணுது? சோத்திரம். மாம்சத நிச்ச ஜீவனத்தின் பெருமை. இது ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு போனார். பார்ப்பதற்கு அழகும், புசிப்பதற்கு அப்பா ஜீவ விருட்சத்தை வச்சார். ட்ரீ ஆஃப் நாலேஜ், ட்ரீ ஆஃப் லைஃப். இது ஏவாளுடைய கண்களுக்கு பல 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 பலன்னு ஆச்சு. அது போல ரோட்டில் போகும்போது அதுவே சுற்றி நிற்குது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்கன் ரோலு. அல்லேலூயா. இவங்க நினச்சிக்கிறாங்க ஜொமாட்டோ, டொப்போட்டா, டெப்பாட்டா, என்னது ஜூபிட்டோ, இதில் ஆர்டர் பண்ணால் டக்குன்னு 11:30 மணி ராத்திரியில் கூட எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றான்னு. நீ அவ்வளோ கெடுத்துன்னு இருக்கிற உடம்ப. அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு அது ஒரு பேச்சுனா நிறைய வீட்டில் ஒலை வைக்கிறது இல்லைங்க. அல்லேலூயா. இங்கே எப்படின்னு தெரில. எங்கள் சென்னையில் மாதவரத்துல எல்லாம் வந்தீங்கன்னா, ஆமாம், அம்மா இருக்கிற ஏரியாவெல்லாம் பார்த்தா அங்கெல்லாம் நிறைய பேர் அக்கம் பக்கம் எல்லாம் ஆர்டரு. அண்ணா நகர், கொளத்தூர், பெரம்பூர். அல்லேலூயா. தண்டம் ஒரு குடும்பமே சாப்பிடலாம் 200 ரூபாய்க்கு. அல்லேலூயா. ஆமாம். அப்போ இதை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால் உடம்புல பிரச்சனை வருது. அப்போவே நைட்டு 4 மணிக்கு தூக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு. அல்லேலூயா. 4 மணிக்கு போய் அங்கே ஒரு 2000 ரூபாய் வைக்கிறாங்க கேவிட்டியில், எருக்கச்சேரியில். அல்லேலூயா. இங்கெல்லாம் நிறைய 30 ரூபா ஹாஸ்பிட்டல்லாங்குது. அல்லேலூயா. ஆமாம். இது என்ன ஸ்தோத்திரம். நம்மளே கற்றுக்கிறது உடம்ப. அல்லேலூயா. அப்போ சொன்னான், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சுட்டு குடியண்ணா. குளிக்க குடியில்ல, என்னம்மா? ஆமா, குளிச்சுட்டு சுத்தமா குடிடான்றான். ஆமா. கந்த ஒரே ஒரு துணி. சாம் சுந்தரம் பாஸ்டருடைய சாட்சி. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். ஒரே துணியை காய வச்சுட்டு திருப்பி அதுலயே அப்படியே சுத்தின்னு வரணும். அந்த புடவைய குளிக்கும் போது துவச்சி காய வச்சிருது, திருப்பி அங்க கட்டி என்னப்பா விழுந்து மறுபடியும் அந்த காய அந்த சுத்தி வச்சாங்க பாரு, அதுலயே போய் நின்னுங்கன்னு அப்படியே சுத்திக்கினே வந்தோம்னாங்க. பொய் கிடையாது. அல்லேலூயா. ஆமா. ஆனா இப்ப கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. ஆமா. இப்படி நிறைய ஆகி இளைஞர்கள் இளைப்படைந்து என்ன பண்றாங்களா? சோர்ந்து போறாங்க. இவங்கிட்ட என்ன இல்லை? ஸ்ட்ரென்த் கிடையாது, சும்மா ஷோ தான் பார்க்கறதுக்கு. ஹல்லேலூயா. ஆமா, ஷோ தான். ஆனா ஸ்ட்ரென்த் இவனுக்கு கிடையாது. அவனே என்ன பண்ணிடுவானா,
இளைஞனு இலைப்படைந்து சோர்ந்து போயிடுவான். வாலிப இடறி விழுவான். 2 லட்சம் ரூபாய் பைக் கேட்பான். ஆனா இவனை தான் வண்டி ஓட்டின்னு போவோம், இவன் ஓட்ட மாட்டான். அல்லேலூயா. எங்கேயோ உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இவன் எங்கேயோ உட்காந்துருப்பான். அது கூட எப்படி வண்டி கேட்கறான்னு சொன்னா, இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா பின்னாடி உட்கார்ந்து செகண்ட் ஃப்ளோர்ல உட்கார்ற மாதிரி இப்படி. அல்லேலூயா. காலம் மாறிடுச்சு இளைஞன். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் ஏசப்பா கிருபையினால இன்னைக்கு அல்லேலூயா ஆண்டுடைய சத்துவத்திலையும் பலத்திலையும் இன்னைக்கு உறுதியா இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். யாரு? 46:4 சொல்லுது, அவர்கள் தான். நம்ம யார் ஒருவர் தான் ஏந்துறது? அவர் தான் ஏந்துறாரு, அவர் தான் தாங்குறாரு, அவர் தான் தப்புவிக்கிறாரு. இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உங்களை என்ன பண்ணுவேன்? தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அம்மாமார்களே, தகப்பன்மார்களே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன் உள்ளத்துல விசாரம் பெருக விடாத. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு ஞாபகம் வரட்டும். எப்போ கவலை வருகிறதோ இல்லையா, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நீங்க ஒன்றுக்கும் எப்படிங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கும். ஸ்தோத்திரம். ஒரு விஷயத்தை குறித்து கூட நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்னு சொன்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம கவலைப்படுத்துற மாதிரி வரும்பொழுது நம்ம அதுக்கு கவலைப்பட்டுட்டோம்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிடுறோம்னு அர்த்தம். அப்ப எத்தனை பெரிய காரியங்கள் சந்திக்கப்பட்டாலும் சரி, அவைகளிலே நான் கவலை இல்லாமல் என் கவலைகளை யார் மேல வச்சிடறேன்? அவர் மேல வச்சிடறேன்னு சொல்றவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாறுகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், ஐயா அப்ப அந்த வசனம் அப்படி ஐயா 1 பேதுரு படிங்க. அது நான் சொன்னது பிலிப்பியர் 4:6. இதுல ஒரு வசனம் 5ல 1 பேதுரு 5 படிங்களேன். 5ல இருக்கு பாருங்க, 7 8 இருக்கு பாருங்க. படிங்கய்யா 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியா. எப்படிங்க? நம்முடைய ஆண்டவர் ஏந்துகிறவர் அல்ல, தாங்குகிறவர் அல்ல, தப்புவிக்கிறவர் அல்ல, நிறைய வயது முதிர் வயது மட்டும் அப்படி செய்து வந்தவர் அல்ல, அதோடு கூட விசாரிக்கிறவர். இதுதான் மிகப்பெரிய பராமரிப்பு. எப்படிங்க? ஆஹா, ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அதுக்காக மறந்து போகாம, யாராகிலும் ஒருவர் தனிமையில் இருந்தாலோ, ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது அவங்கள ஃபோன் பண்ணி விசாரிக்கிறோம் பாருங்க. இதுல இருக்கிற ஆறுதல், இதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. லஞ்ச் டைம்ல பார்த்து நீங்க கேட்டீங்களான்னா போதும், சாப்பிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, ஆகவே தான் சங்கீதக்காரர் இன்னும் அழகா சொல்றாரு, நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல. நினைக்கிறது வேற, நினைவா இருப்பது வேறப்பா. எப்படி? நினைக்கிறது வேற. அப்பா என்ன அழகா சொல்றாரு. நினைக்கிறதுன்றது வேற. நினைக்கிறதுன்னா என்ன? இப்ப நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போறாங்க, காலேஜ் போறாங்க, 4-4:30 மணிக்கு வருவாங்க. 5 ஆயிடுச்சு வரல, என்ன இன்னும் வரலையா நினைக்கிறது. அப்போ காலில இருந்து விட்டுட்ட, 4:30 வரல விட்டுட்ட, நீ 5 மணிக்கு தான் என்ன வருது? 4:30 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. அப்ப நினைக்கிறது அதுதான். அல்லேலூயா. இது போல எல்லா விஷயமும் டைம் மாறினா நம்ம நினைப்போம். நான் கூட முந்தா நேரத்து பிள்ளை டியூஷனுக்கு போயிட்டு 9 ஆயிடுச்சு, கரெக்டா 9க்கு வந்துடும். 9:30 ஆயிடுச்சு. அப்பதான்
வந்துருவாங்கன்றது 9, அதுக்கு மேல ஆச்சுன்னா தான் நம்ம என்ன ஏன் வரல? அல்லேலூயா. ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படி இல்லை, நினைவாகவே இருக்கிறார், நினைவாகவே இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது 121 சங்கீதம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒப்பற்ற தெய்வமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். யாரு விசாரிக்கிறதுங்க? ஆமே. ஏன்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியலங்க, இல்ல? ஆமா. ஒரு வட்ட செயலாளரோ ஒரு கவுன்சிலரோ வழியில பார்த்து எப்படிங்கிறன்னு கேட்டா நமக்கு அப்படியே சும்மா பெருமையா இருக்கும். ஒரு 4 பேர் 10 பேர் மத்தியில பத்தியா என்ன கேட்டார் ஒரு எம்எல்ஏ. ஆனா அகில உலகத்தையும் ஆளுகை செஞ்சு அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் நமக்கு கேட்கிறாரு. இதனுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியல. உயர்ந்த செல்வந்த மனிதர்கள் நம்மை பார்த்து 4 பேருக்கு மத்தியில நம்ம பேரை சொல்லிட்டாலே சும்மா அப்படியே உச்சந்தால கொழுந்து போயிடும். ஆனா இது போல சத்தியத்துல யார் ஒருவர்கள் பலப்பட்டு, ஆண்டவரை நீரே என்கிட்ட பேசுனீங்களாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது மறைமுகமான ஆசீர்வாதமும் உயர்வையும் உன் வாழ்க்கையில நீ காண முடியும், காண முடியும். எப்படி உன்னை நடத்துறாரு, எப்படி உயர்த்துறாரு, நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற, எப்படி உனக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அநேகர் உன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னியானா, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வரும் பொழுது சாதாரணமா இதை நினைக்கிறீங்க, இந்த வார்த்தையை நினைக்கிறோம், ஆனா ஆண்டவரே நம்மோடு கூட பேசுகிறதை சில வேளையில நம்ம உணர்றது கிடையாது. ரொம்ப அழகா சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். உன் உள்ளத்துல வியாகுலங்கள் பெருகிற வேளையில அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். ரொம்ப அழகா சொல்றாரு, உங்க கவலையை என் மேல வச்சிருங்க. யார் இத ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த உலகத்துல யார் சொல்ல முடியுங்க? யாருன்னா சொல்ல முடியுமாங்க? ஒரு வெயிட் தூக்கிட்டு வரும்னு சொன்னா அதை வச்சு யாராவது வாங்க நான் தூக்கிட்டு வரேன் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்து வரேன்னா கொஞ்சம் பைக்ல உட்காந்துங்க அங்க விட்டுறேன் போற வேலை, இதுதான் செய்ய முடியும். இந்த கவலையை டிரான்ஸ்ஃபர் பண்ண யாரால முடியுங்க? முடியாது. நம்முடைய ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவரால தான் முடியும். அவரால தான் நம்மள என்ன பண்ண முடியும்? கவலைய ஏற்றுக்கொள்ள முடியும். தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு சில சுச்சுவேஷன்ல நீங்க இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு அவைகளில் இருந்தெல்லாம் உங்களை அவர் தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவித்து உங்களை விசாரிக்கிறவராக மாறுறாரு. நான் முடிக்க போறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் விசாரிக்கலன்னு நினைக்கிறீங்களா? சாப்பிட்டியா, சாப்பிடலையா, படுத்தியா, உடம்பு எப்படி இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போனிய, ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை அதெல்லாம்? ரொம்ப முக்கியமான விஷயம். அக்கறை உள்ளவங்க தான் இதெல்லாம் கேட்க முடியும். அப்ப இன்றைக்கு நம்ம மேல அவருக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்னும் அழகா ஏசாயா 53 ஒரு வசனம் சொல்லுது, அக்கிரமக்காரரை போல அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டாராம். 10-15 இருக்கும் 53. அக்கிரமக்காரரில் ஒருவராக. இதெல்லாம் மெடிடேஷன் பண்ணணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம சும்மா அப்படியே மேம்போக்கா படிச்சுட்டு போனா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா தான் இருப்போம். என்னைக்கு நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம உற்று நோக்கி படித்து 1க்கு 2 வாட்டி தியானம் பண்ணி அந்த வார்த்தைகளை நாம் பிடிச்சு கொள்றோமோ, ஹல்லேலூயா. மோசையோடு அல்ல, யோசுவாவோடு அல்ல, யோசேப்போடு அல்ல, எலியாவோடு அல்ல, பவுலோடு அல்ல, நம்மோடு இருக்கிறவர் பெரியவராக. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டில உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று வாயளவில் சொல்லிக் கொண்டிருப்பதை உன் அந்நிய கண் அல்ல, அல்லேலூயா, சொந்த கண்ணே பார்க்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக
அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ரொம்ப கொடூரமான விஷயம் இல்லைங்க அது. எவனோ ஒருத்தன் குத்தம் பண்ணியிருப்பான், யாரோ ஒருத்தன் தவறு பண்ணியிருப்பான். ஆனா இன்னொரு நல்லவன் மேல அந்த பழி போய் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? ஒரு கள்ளம் பார்த்து சொல்றான், நம்மளே நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? குற்றமில்லாதவர். நீ இவ்வளவு தவறு செஞ்சு சிலுவையில நீ அரைஞ்சு கூட இன்னொரு உன்னுடைய திமிரு போலியாடான்றான் இன்னொரு கல்ல. அல்லேலூயா. இன்னொரு கல்லனாவது உணர்ந்து பேசுறான். ஆனா இன்னைக்கு ஆமே தவறு செய்யாதவர்கள் மேல் பழி வரும் பொழுது அவருடைய வேதனையும் மனநிலையும் எப்படி இருக்கும் என்பதை ஒரு பாவம் அறியாத பரிசுத்தர் நமக்காக பரிகாரமாய் சிலுவையில் போனார். அந்த தெய்வம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் விசாரிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விசாரிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில ஆண்டவர் பெருகிக்கிட்டே கவலை இருந்தா எப்படி இருக்குங்க? ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு, அது முடிஞ்சது அப்படின்னா பரவாயில்ல. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுது. அப்ப பிரச்சனை கவலை பெருக 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 வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லேலூயா. மனமடிவு ஏற்படும். செய்வது அறியாமல் தடுமாறுவோம். ஞாபக மறதி வரும், தூக்கம் வராது, பசி எடுக்காது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை விசாரங்கள் பெருக வைக்கிற சூழ்நிலையில நாம் இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தையே எனக்கு பலன். ஹல்லேலூயா. என்ன ஆனாலும் உந்தன் அன்பில் என்றும் நீர் என்னை சேர்த்திடுவாயே. ஜீவனானாலும் மரணமானாலும் உம்மில் நிலைத்தே நான் இருப்பேன். உம்முகம் நோக்கி அலைகளை கடப்பேன். உம் நாமம் உச்சரித்து உயிர் பெறுவே. வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றிகளை ஏறெடுப்பே. வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றிகளை ஏறெடுப்பே. 4 1 2 3 4. கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடே. இருள் உலகில் பயணங்களில் என்னுடன் வரும்போதும் சமூகம் அருள் வேண்டும் எந்த ஜெபம். வரும்போதும் சமூகம் அருள் வேண்டும் எந்த ஜெபம். வாரும் என் தேவா என வேண்டி நான் இருக்க. நீரில்லா நானும் நான் இல்லை என நினைக்க. கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடே.
நாளும் வாக்கு மாறா நல் நேசரே, வாக்கு தத்தம் தந்த தேவா, என்றும் காக்கும் நல் நாயகா, உம் நாமம் கொண்டே சாத்தானை வெல்வேன், உம் ரத்தம் கொண்டே ஜெயித்திடுவேன், உம் நாமம் கொண்டே சாத்தானை வெல்வேன், உம் ரத்தம் கொண்டே ஜெயித்திடுவேன், காலமெல்லாம் உம்மை துதிப்பேன், நன்றிகளை ஏறெடுப்பேன், காலமெல்லாம் உம்மை துதிப்பேன், நன்றிகளை ஏறெடுப்பேன், கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடேன், இருள் உலகில் பயணங்களில் என்னுடன் வரும்போதும் சமூகம் அருள் வேண்டும் எந்த ஜெபம், வரும்போதும் சமூகம் அருள் வேண்டும் எந்த ஜெபம், வாரும் என் தேவா, வேண்டி நான் இருக்க நீரில்லா நானும் நானில்லை என நினைக்க. கண்களை மூடி, ஆண்டவரே, என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றிற்று என்ற வார்த்தை ஆண்டவரே சங்கீதக்காரருடைய சூழலில் இருந்தது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலையும் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதலில் பல முறை எங்களை தேற்றி வந்தாலும் இன்றைக்கும் இந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நீ தேற்றி அனுப்பும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய சமாதானத்தின் கரம் தாங்கட்டும், ஏந்தட்டும், சுமக்கட்டும், விசாரிக்கட்டும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்பும். இந்த நல்ல ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி எல்டர்ஸ்க்காக மாதந்தோறும் கூடும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அருமையான ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அதை கணக்கில் தேவனின் பரத்தில் வைத்திருக்கிறேன். இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற அன்பு போதகர் பிலிப் ஐயாவுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன், இசைவாசித்த மகனுக்காக, வந்திருக்கிற ஊழியர்களுக்காக, ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் தங்கியிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். இப்படி கரமேறி இதை நடத்தி வரட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ ஐயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.